ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மேத்ஸ் செல்வம். இன்றைக்கி நான் எடுக்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, சிபிஎஸ்சி கிளாஸ் 12 மேக்ஸில் சாப்டர் 1, தட் இஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர், ஈஸியான சாப்டர் தான். அதனுடைய கான்செப்ட் வீடியோ தான் இப்போ இதுக்கு பார்க்க போகிறீங்க. லெட் அஸ் ரீகால் ஃப்ரம் த திங் விச் யூ ஆர் லேர்ன் ஃப்ரம் த கிளாஸ் 11. கிளாஸ் 11லேருந்து கொஞ்சம் நீங்கள் விஷயத்தை ரீகால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த டாபிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், கனெக்டிவிட்டியாக இருக்கும். ஸோ லெட் அஸ் ரீகால் ஃப்ரம் த திங்ஸ் விச் யூ லேர்ன் இன் கிளாஸ் 11. கொஞ்சம் படித்ததெல்லாம் ரீகால் பண்ணிட்டு வரல பிள்ளைங்களா, அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த டாபிக் போக முடியும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? உதாரணமாக, கன்சிடர் அ செட் ஏ. யுவர் செட் வெரி வெல். செட் இஸ் அ collection of well defined objects. ஸோ உதாரணமாக செட் ஏக்குள்ளார சம் நம்பர்ஸ் 1 2 3 4 5. ஓகேங்களா? எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்காங்கன்னா இதில் 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. முக்கியமான விஷயம், எவ்ரி எலமெண்ட் இஸ் செப்பரேட்டட் பை கம்மா. அப்போ இது என்ன அப்படின்னா, திஸ் இஸ் ரெப்ரசன்டட் பை ரோஸ்டர் ஃபார்ம். யூ நோ வெரி வெல். ரோஸ்டர் ஃபார்ம் அப்படிங்கிறது என்னன்னா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட். ஒவ்வொரு எலமெண்ட்டும் கம்மா வச்சு செப்பரேட் பண்ணி காமிச்சிருக்கேன். தட் இஸ் கால்ட் ரோஸ்டர் ஃபார்ம். இதே செட்டை நீங்கள் என்ன பண்ணலாம்னா செட் பில்டர் ஃபார்மில் எழுதலாம். செட் பில்டர் ஃபார்மில் எப்படி எழுதுனா, ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் such that x is a natural number. X belongs to natural number. During the same time, value of x is less than 6 or less than or equal to 5. ஓகே, நிறைய பசங்க என்ன நினைப்பாங்கன்னா, இங்கே வந்து 5 எலமெண்ட் இருக்குது, இதில் வந்து ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்குது அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. அப்படி புரிஞ்சிக்கூடாது. ஸோ திஸ் இஸ் a very important form, set builder form. செட் பில்டர் ஃபார்ம். ஓகே, ஸோ நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு கிளாஸ் 12ல் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனில் ரிலேஷனுக்கு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி தான் நம்ம 11th விஷயத்தை கொஞ்சம் ரீகால் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ செட் ஏல 1 2 3 4 5 அதை வந்து எப்படி செட் பில்டர் ஃபார்மில் எழுதுன்றதை கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும். இப்போது நெக்ஸ்ட் ஒன், செட் ஏல ஃபியூ எலமெண்ட்ஸ் ஆர் இயர். எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3. இப்போது இன்னொரு விஷயம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, சப்செட்ஸ். வாட் ஆர் த சப்செட்ஸ் ஆஃப் ஏ? இல்லைப்பா, சப்செட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, என்டையர் செட்டு அதே செட்டுக்கு சப்செட். அது இல்லாமல் என்ன பண்ணிங்கன்னா, ஒரு எலமெண்ட்டாக நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டுலேயே வரீங்க. ரிமூவ் பண்ணாலும் ஸ்டில் தே ஆர் தட் சப்செட் ஃபார் ஏ. இல்லைப்பா, அப்போ ஏவோட சப்செட்ஸ்லாம் என்னென்னா, என்டையர் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படியே 1 2 3. ஸோ திஸ் இஸ் சப்செட் டு ஏ. அது மட்டும் இல்லாமல் ஒரு எலமெண்ட்டாக நீங்கள் ரிமூவ் பண்ணிகிட்டே வரீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 3 ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா 1 2. ஸோ திஸ் செட் இஸ் a சப்செட் டு ஏ. இல்லை 3 ரிமூவ் பண்ணாமல் 2 ரிமூவ் பண்ணியிருந்தீங்கன்னா 1 3. அது கிளியர்? இஃப் யூ ரிமூவ் 1, தட் இஸ் 2 3. இல்லைங்களா? இதெல்லாம் இதனுடைய சப்செட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இப்போது 2 எலமெண்ட் ரிமூவ் பண்ணலாம். ஸோ 1 2 ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா செட்டுக்குள்ளார வெறும் 3 மட்டும் இருக்கும். இல்லை 1 3 ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்லி 2 வில் பி தேர். அது கிளியர்? 2 3 ரிமூவ் பண்ணிங்கன்னா தேர் வில் பி 1. இல்லைப்பா, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன், தேர் வில் பி எம்டி. எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன்னா தேர் வில் பி எம்டி செட். அப்போது யூ வில் கெட் கிளியர் picture on that why empty set is a subset for every set. ஓகேங்களா? அப்போது எந்த செட்டுக்குமே அதே செட்டு சப்செட்டு, எம்டி செட்டும் அந்த செட்டுக்கு சப்செட். ஓகேங்களா? அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, சப்செட்ஸ் ஆஃப் ஏ ஆர் 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. அப்போது நம்பர் ஆஃப் சப்செட்ஸுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் இங்கே எவ்வளோன்னா இங்கே 8 கிடைக்கிது. அது 8 எப்படி வச்சுன்னா, தட் இஸ் 2 பவர் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ. ஏல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்காங்க? 1 2 3 இருக்கீங்களா? தட் இஸ் 2 கியூப். ஒருவேளை இங்கே 4 எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா த நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் வில் பி 2 power 4. விஷயம் புரியுதா உங்களுக்கு? ஸோ சப்செட்ஸுக்கு ஃபார்முலா இருக்குது. நம்பர் ஆஃப் சப்செட் கண்டுபிடிக்கணும்னா 2 power nன்ற ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க. அந்த என்னங்கிறது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ. 2 power நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ. ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ இஸ் here 3, தட் இஸ் 2 கியூப். த 2 கியூப் வேல்யூஸ் 8. ஓகேங்களா? ஸோ நம்பர் 1 நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, செட்டை எப்படி ரோஸ்டர் ஃபார்மில் செட் பில்டர் ஃபார்மில் இதில் வந்து அதுலேருந்து மாற்றி எடுத்து தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, சப்செட்ஸ் கான்செப்டை கொஞ்சம் நீங்கள் ரீகால் பண்ணிக்கணும். தேர்டு கான்செப்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா,
செட் ஏவோட வேல்யூ 1 2 3, பியோட வேல்யூ ஓகேங்களா, செட் பியோட வேல்யூ 4, 5ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன கேட்பாங்கன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு படிச்சிருப்பீங்க. அது என்ன கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா ஏவையும் பியையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஏவையும் பியும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னா செட் பில்டர் ஃபார்மில் சொல்கிறேன். ஏவும் பியும் மல்டிப்ளை பண்ணால் செட் பில்டர் ஃபார்மில் x, y such that x is an element of A, y is an element of B. இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் A to B. இல்லைங்களா, இன்னும் மஸ்ட்டு இவ்வளோ பெருசு இருக்குதுன்னா இதை நீங்கள் இது வந்து என்ன ஃபார்ம் இருக்குன்னா இது செட் பில்டர் ஃபார்மில் இருக்குது. ஓகே, ரிமெம்பர் திஸ் இஸ் SB ஃபார்ம். இது செட் பில்டர் ஃபார்ம் இருக்குது. இது நீங்கள் ரோஸ்டர் ஃபார்மில் மாற்றணும் அப்படின்னா ஓகேங்களா, சிம்பிள் தான். ஒரு ஏர் டயக்ராம் சும்மா வரைஞ்சி பாருங்கள். இது என்னென்னா செட்டு ஏ, இது என்னது செட்டு பி. ஏக்குள்ளார 1 இயர் 2 இயர் 3, செட்டு பிக்குள்ளார இயர் 4 and 5. ஓகேங்களா. ஸோ இப்போது நீங்கள் ஏ கிராஸ் பி போட்டிங்கன்னா 1 4 1 5, 2 4 2 5, 3 4 3 5. ஓகேங்களாப்பா. அப்போது ஏ கிராஸ் பியோட வேல்யூ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஏ கிராஸ் பியோட வேல்யூ என்னென்னா இங்கே என்னென்னா 1, 4 1, 5, 2, 4 2, 5, next 3, 4 3, 5. அப்போ நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா இந்த ஏ கிராஸ் பியில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா எலமெண்ட்ஸ்லாம் ஆர்டர்டு பேர் தான். ஓகேங்களா, ஒரு ஆர்டர்டு பேர் 2 3 4 5 6. அப்போது 6 எலமெண்ட்ஸ் ஆர் தேர் இன் ஏ கிராஸ் பி. ஸோ இன்னொரு பேசிக்கான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நோட். ஓகேங்களா, வெரி இம்பார்ட்டன்ட் நோட். ஏ கிராஸ் பி அப்படின்னாலும் பி கிராஸ் ஏனாலும் கண்டிப்பாக ஈக்குவல் கிடையாது, தே ஆர் டிஃப்ரெண்ட். ஏ கிராஸ் பியோட வேல்யூ வேறு, பி கிராஸ் ஏவோட வேல்யூ வேறு. ஸோ இது 1, 4 வந்து 4, 1 மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அப்போ குவாட்ரேட் ஆக்சிஸில் 1, 4ன்ற பாயிண்ட் வேறு இடத்துல இருக்கும், 4, 1ன்ற பாயிண்ட் வேறு இடத்துல இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஈக்குவல் கிடையாது. பட் ரெண்டாவது விஷயம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ கிராஸ் பி தட் இஸ் 6. இட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பி கிராஸ் ஏ. நீங்களப்பா இதில் இருக்க எலமெண்ட்ஸும் அதில் இருக்க எலமெண்ட்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். அந்த எலமெண்ட்ஸ் எதுக்கு ஈக்குவல்னா நம்பர் ஆஃப் ஏ இன்ட்டு நம்பர் ஆஃப் பிக்கு ஈக்குவல். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் இல்லைப்பா. ஸோ ஏல 3 எலமெண்ட் இருக்குது, பியில் 2 எலமெண்ட் இருக்குது, 3 × 2 6, தேர் ஆர் 6 ஆர்டர் பேர்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த ரிசல்ட் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ரிசல்ட். ஓகேங்களா, இப்போ தான் நம்ம ரிலேஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் வர போகிறோம். ரிலேஷன் அப்படின்னா என்னன்னா there is a word relation. There is a word relation. Relation ஷார்ட்டாக அப்படி ஆர்னு எழுதுவாங்க, நான் வச்சுக்கோங்க. இந்த ஆர் வேறு, இந்த ஆர் போட்டு இப்படி 2 கோடு போட்டு எழுதுனீங்கன்னா தட் இஸ் ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பருங்கிறது நம்பர் லைனில் -∞ +∞ வரையும் இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் இந்த நம்ம ஷார்ட் என்ன சொல்லலாம், ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ் தான் -∞ +∞ வரையும். ஓகே, அந்த ஆறு இந்த ஆறு போட்டு குழப்பிக்காதீங்க. ஷார்ட்டாக ரிலேஷனை நீங்கள் அப்படி ஒரு ஆர் கேபிட்டல் ஆர்னு அது மாதிரி எழுத பழகிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போது ரிலேஷன் டெஃபினேஷன் ஆஃப் ரிலேஷன். ரிலேஷன் அப்படிங்கிறது என்னென்னா ரிலேஷன் இஸ் a subset of A cross B. இல்லைப்பா, அப்போது டைட்டில் என்னென்னா ரிலேஷன் ஆன் A to B, தட் இஸ் மீனிங் இயர். ஓகேங்களா, இப்போது ரிலேஷன் வந்து ஏலேருந்து போகிறாங்க. ரிலேஷன் டிஃபைன்டு ஃப்ரம் A to B, A to Bயில் போகிறாங்க. ஓகேங்களா, இதில் முக்கியமான விஷயம் ரிலேஷன் இஸ் a subset. this symbol is called subset. ஓகேங்களா, இப்போ இந்த ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா இப்போ ஏ கிராஸ் பி இருக்கு இல்லைங்களா, இந்த ஏ கிராஸ் பி வந்து எத்தனை கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏபி. ஓகேங்களாப்பா, ஸோ இப்போ இதுக்கு எத்தனை சப்செட்ஸ் இருக்கும், அதே லாஜிக் தான். கொஞ்சம் முன்னாடி சப்செட்டை பற்றி சொன்னாங்க இல்லையா, சப்செட்டுங்கிறது ஒரு எலிமெண்ட்டாக விட்டுட்டு எழுத வேண்டியது தான். அப்போது இந்த ஏ கிராஸ் பியில் 1 2 3 4 5 6 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்போது நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி. இல்லைப்பா, இந்த ஏ கிராஸ் பியில் எத்தனை சப்செட் இருக்குன்னா 2^6. இல்லைப்பா, 2^5 is 32, 2^6 is that is 64. அப்போது 64 ரிலேஷன்ஸ் பாசிபிள் இந்த ஏ கிராஸ் பிக்கு. இந்த செட்டு ஏ கிராஸ் பி இருக்கு இல்லைங்களா, இல்லைப்பா, ஸோ அப்போது 64 ரிலேஷன்ஸ் ஆர் பாசிபிள். இல்லைப்பா, அந்த ரிலேஷன் நம்பர் 1 2 3 அதுமாதிரி நீங்கள் ஒரு 64 கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இதில் ஏதாவது ஒரு ரிலேஷன் சொல்லணும் அப்படின்னா, ஓகேங்களா, ஒரு ரிலேஷன் வந்து நீங்கள் என்ன சொல்லிங்கன்னா ஒரு ஏதாவது 2 ஆர்டர் பேர் ரிமூவ் பண்ணிக்கோங்க, இல்லை 4 ஆர்டர் பேர் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஒரு எலமெண்ட் 3,4 மட்டும் இருக்குது, இல்லை 2,5 கூட சேர்த்துருக்கு. ஓகேங்களா, இப்போ 2 எலமெண்ட்ஸ் இருக்குது.
நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா திஸ் ரிலேஷன் இஸ் சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி. புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ ரிலேஷன் அப்படின்னா வேறு எதுவும் கிடையாது. ரிலேஷன் இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ டு பி. ஓகேங்களப்பா? ஸோ திஸ் இஸ் த சிம்பிள் திங் யூ நீட் டு நோ. ரிலேஷன் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ரொம்பலாம் திங்க் பண்ண அவசியம் கிடையாது. அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் உள்ளார இருக்கிறது சப்செட்ஸ் தான். ஓகே, ஸோ இதில் முக்கியமான விஷயம், ஒரு சில டைப் ஆஃப் ரிலேஷன்லாம் இருக்குது. இப்போ இது ரிலேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிட்டேன் ஃபார் எக்ஸாம்பிள். இதே ரிலேஷன் நம்பர் 2ல் வந்து ஒரு எம்டி தான் இருக்குது. அப்போ இந்த ரிலேஷன் என்ன சொல்லுவாங்கன்னா எம்டி ரிலேஷன் சொல்லுவாங்க. இன்னொரு ரிலேஷன் நம்பர் 3 என்ன அப்படின்னா என்டையர் ஏ கிராஸ் பியை வந்து நிற்குது. என்டையர் ஏ கிராஸ் பியை வந்து நிற்குது. அப்போது இந்த ரிலேஷன் என்ன சொல்லுவாங்கன்னா யூனிவர்சல் ரிலேஷன் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுவரையும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா செட்டை எப்படி ரோஸ்டர் ஃபார்ம்லையும் செட் பீட்டர் ஃபார்ம்லையும் எழுதுறது, அடுத்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன, ரிலேஷன்னா என்ன, ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் 11th படித்து ஒரு டைம் நம்ம ரீகால் பண்ணியிருக்கோம். ஓகே, நவ் வில் கெட் இன் டு த கான்செப்ட். இன்னொரு விஷயம் நீ தெரிஞ்சிருக்கணும், டொமைன், கோடொமைன் அண்ட் ரேஞ்ச் அப்படியோட ரிலேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரிலேஷன் ஆன் ஏ டு பி, ரிலேஷன் ஆன் ஏ டு பி. ஸோ வேறு ஏன்றது ஒரு செட்டு, பிங்கிறது ஒரு செட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏவோட வேல்யூ யூ கேன் டேக் இட் as 3 4, பியோட வேல்யூ யூ கேன் டேக் இட் as 5 6 7, 5 6 7. இப்போது ஏவோட வேல்யூ 3 4, ஏவோட வேல்யூ 3 4, பியோட வேல்யூ 5 6 7. ஓகேங்களா? ஸோ இதோட மீனிங்னா ரிலேஷன் ஆன் ஏ டு பி அப்படின்னா இதோட மீனிங், ரிலேஷன் ஆன் ஏ டு பி மீனிங்னா ரிலேஷன் இஸ் டிஃபைன்டு ஃப்ரம் ஏலேருந்து பிக்கு போகுது. ஒருவேளை ரிலேஷன் ஆன் பி டு ஏன்னு கேட்டு வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு பி செட்டு, அடுத்தது ஏ செட் அப்படி மாற்றி இருக்கும். ஓகேங்களா? இப்போது அந்த ஆரோட வேல்யூ டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஆரோட வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் 3 இஸ் ரிலேட்டட் டு 6, 4 இஸ் ரிலேட்டட் டு 7 இப்படி கொடுத்துட்டாங்க. ஏன் அப்போது இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 3,6ன்னு ஒரு 3 ரிலேட்டட் டு 6, 4 இஸ் ரிலேட்டட் டு 7. இவ்வளோதான் ரிலேஷன். நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா திஸ் ரிலேஷன் இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி. ஓகேங்களா? ரிலேஷன் இஸ் சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஏ கிராஸ் பி. நம்ம நான் வச்சுக்கோம். ஒருவேளை ஏ கிராஸ் பி போட்டிங்கன்னா இயர் 2 தட் இஸ் 3 there are 6 ஆர்டர்டு பேர்ஸ் வில் பி தேர். பட் அந்த 6 ஆர்டர் பேரில் 4 ஆர்டர் பேர் ரிமூவ் ஆகி தான் உங்களுக்கு 2 ஆர்டர் பேராக தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போது திஸ் இஸ் த ரிலேஷன். இது என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னா இட் இஸ் இன் ரோஸ்டர் ஃபார்ம். இதை செட் பில்டர் ஃபார்மில் மாற்றணும் அப்படின்னா அதையும் தெரிஞ்சுக்கோங்க. செட் பில்டர் ஃபார்மில் நம்ம எப்படி எழுதுனாங்கன்னா, ஓகேங்களா, நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த கேப் வந்து 3, 4 கேப் வந்து 3 இருக்குது. அப்போ எப்படி எழுதிங்கன்னா எக்ஸ் கமா ஒய் சச் தட், ஓகேங்களாப்பா, ஒய்யை விட 3 கம்மி எக்ஸ். அப்போ வேல்யூ ஆஃப் ஒய் வேணும் அப்படின்னா எக்ஸ் கூட ஒரு 3 ஆட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸுக்கு பதிலாக 3 எடுத்திங்கன்னா 3 + 3 6, 4 + 3 தட் இஸ் 7. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா தாங்க. ஓகேங்களாப்பா? அப்போ எக்ஸ் இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் ஏ, ஒய் இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் பி. புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ இது செட் பில்டர் ஃபார்ம், இது ரோஸ்டர் ஃபார்ம். ரெண்டுக்கும் பேசிக்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும். பர்டிகுலராக செட் பில்டர் ஃபார்ம் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். செட் பில்டர் ஃபார்ம் நல்லா கிளியராக புரிஞ்சால் தான் உங்களுக்கு அதை ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல இந்த ரிலேஷன் இருக்குது, இந்த 2 நம்பருக்கு இருக்கிற ரிலேஷனு இந்த லாஜிக் தான். y = x + 3. இல்லை எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு y - x - 3 = 0. ஓகேங்களா? இல்லை அந்த தொடுத்துட்டு x - y + 3 = 0 எப்படி வேணாலும் எழுதலாம். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. செட் பில்டர் ஃபார்மில் எழுதுறது தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வரணும் என்னென்னா, இப்போது இதில் வந்து வாட் இஸ் த டொமைன் ஆஃப் ரிலேஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரேஞ்ச் ஆஃப் ரிலேஷன். Third one is codomain ஆஃப் ரிலேஷன். இந்த 3 விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதுனா டொமைன் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா டொமைன் அப்படிங்கிறது செட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ் இன் தி ஆர்டர்டு பேர். இந்த ஆர்டர்டு பேரில் இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட்ஸை மட்டும் தூக்கி எழுத வேண்டியதான். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட் எலமெண்ட் இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே இருக்குது 4 இருக்குது. பட் ரிமெம்பர் தட் வேர்ட் செட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ். செட்டுக்குள்ளார ஃபஸ்ட் எலமெண்ட்ஸை மட்டும் தூக்கி எழுதுங்க. தட் இஸ் 3, 4. இல்லைப்பா? அப்போ டொமைன் அப்படிங்கிறதுனா செட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ். ரிமெம்பர் திஸ் இஸ் செட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ். ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ் இன் தி ஆர்டர்டு பேர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் ரிலேஷன். ரேஞ்ச் அப்படிங்கிறதுனா அதே லாஜிக் தான்.
செட் ஆஃப் ஆல் செகண்ட் எலமெண்ட்ஸ். ஆர்டர் பேரில் இருக்க செகண்ட் எலமெண்ட்ஸ் என்னது 6 7 ஓகேங்களா. ஸோ ரேஞ்ச் ஆஃப் திஸ் ரிலேஷன் இஸ் செட் ஆஃப் all second elements in R. விஷயம் புரியுதுங்களா? ஓகே, வாட் இஸ் த டொமைன், வாட் இஸ் த ரேஞ்ச். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட் இஸ் த கோடொமைன் ஆஃப் த ரிலேஷன். கோடொமைனை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன் எங்கேருந்து எங்கே போகுது, தட் இஸ் என்டையர் செகண்ட் செட். என்டையர் செகண்ட் செட் அப்படியே தூக்கி எழுதிக்க வேண்டியதான். என்டையர் செகண்ட் செட் இஸ் கால்ட் 5 6 7 ஓகேங்களா, என்டையர் செகண்ட் செட் இல்லைப்பா. ஸோ கோடொமைனை பொறுத்த வரைக்கும் என்டையர் செகண்ட் செட் அதுதான் கோடொமைன் ஓகேங்களா. ஸோ நல்ல விஷயம். ரிலேஷனில் டொமைன்னா ரேஞ்சுன்னா கோடொமைன்னா கிளியராக புரிஞ்சுக்கோங்க நீங்களப்பா. என்டையர் செகண்ட் செட் இஸ் கால்ட் கோடொமைன். செட் ஆஃப் ஆல் செகண்ட் எலமெண்ட்ஸ் இன் த ரிலேஷன் இஸ் கால்ட் ரேஞ்ச். செட் ஆஃப் ஆல் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ஸ் இன் த ரிலேஷன் இஸ் கால்ட் டொமைன். டொமைன் ரேஞ்ச் கோடொமைனால தெளிவாக புரிஞ்சுக்கணும். ரிலேஷனில் நீ ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஃபங்க்ஷன் ஈஸியாக இருக்கும் நீங்களப்பா. இதில் உங்களால் இந்த வேர்டெலாம் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஃபங்க்ஷனில் கொஞ்சம் குழப்பிக்கிங்க. அந்த அளவுக்கு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த விஷயத்தை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக புரியும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இப்போது ரிலேஷன் ஆன் ஏன்னு கொடுக்க போகிறேன். அவ்வளோ. there is a word இப்போ 12th கண்டென்ட்டு ரிலேஷன் ஆன் ஏ. ரிலேஷன் ஆன் ஏ. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தீங்கன்னா ரிலேஷன் வந்து ஏலேருந்து பிக்கு போகிற மாதிரி பார்த்தோம். இப்போ வெறும் ரிலேஷன் ஆன் ஏன்னு இருக்குது. அப்போ என்ன மீனிங்னா ரிலேஷன் இஸ் டிஃபைன்டு ஃப்ரம் ஏலேருந்து ஏக்கே போகுது. ஏலேருந்து ஏகே போகுது. அது நல்லா புரிஞ்சுக்கோ. ஓகே, ரிலேஷன் இஸ் டிஃபைன்டு ஃப்ரம் ஏ டு ஏ. வேர் ஏக்கு வேறு நீங்களே ஒரு செட் எடுத்துக்கோங்கள. வேர் ஏவோட வேல்யூ யூ கேன் டேக் இட் அஸ் 1 2 3 5. 1 2 3 5 புரியுதா உங்களுக்கு. ஒருவேளை இஃப் ஐ ஆஸ்க் you to find what is the A cross A, Cartesian product of A cross A ன்னு கேட்டிங்கன்னா surely will tell here 1 2 3 5 here again 1 2 3 5 here it is A, here it is A. relation is defined from first A cross A தான் என்னன்னு கேட்குறோம் ஓகேங்களா. ஸோ A cross A கேட்டிங்கன்னா ஸோ ஆன்சர் இஸ் 1 1 1 2 1 3 1 5 ஓகேங்களாப்பா. நெக்ஸ்ட்டு 2 1 2 2 2 3 2 5. ஸோ 3 கொண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 1 3 2 3 3 3 5. நெக்ஸ்ட்டு 5 1 5 2 5 3 5 5 ஓகேங்களாப்பா. இதுதான் ஏ கிராஸ் ஏ. இப்போ இந்த இடத்துல ரிலேஷன்ன்றது யாரானா இல்லைங்களா. இந்த இடத்துல ரிலேஷன் இஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ரிலேஷன் இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. ரிலேஷன் இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. இப்போது ரிலேஷன் வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஏதாவது ரிலேஷன் வேணும்னா யூ கேன் ரிமூவ் என்டையர் எலமெண்ட்ஸ் ஆர் ஃபியூ எலமெண்ட்ஸ் ஃப்ரம் திஸ் ஏ கிராஸ் ஏ ஓகேங்களா. ஒரு சில எலமெண்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வேணும் நீங்கள் என்ன பண்ணலாம், வெறும் 1 1 2 2 நெக்ஸ்ட் என்ன இருக்குது 3 3 5 5 இதை மட்டும் எடுத்துக்கலாம். இட் இஸ் எ ரிலேஷன். ரிலேஷன் இஸ் அ சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அப்போது இந்த ரிலேஷனில் பார்த்தீங்கன்னா இது என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னா திஸ் இஸ் விச் இஸ் இன் ரோஸ்டர் ஃபார்ம். இது செட் பில்டர் ஃபார்மில் மாற்றணும். இது செட் பில்டர் ஃபார்மில் மாற்றி எப்படி எழுதிங்க, ஆர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய் சச் தட் இல்லைப்பா. இதில் எக்ஸுக்கும் ஒய் என்ன ரிலேஷன் இருக்குன்னு பார்க்குறீங்க, அதுதான் விஷயம். அதான் தட் இஸ் கால்ட் ரிலேஷன். இது எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ ஈக்குவல், எக்ஸ் ஒய் ஈக்குவல் தட் ஓர் y equal to x ன்னு எழுதிக்கலாம். வேர் x is an x, y both are elements of A. அது மீனிங். ஓகே, தட் இஸ் த டாபிக் ரிலேஷன் ஆன் ஏ. இது நல்லா தெரிஞ்சுக்கணும். ரிலேஷன் ஆன் ஏ என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் டாபிக் போக முடியும் ஓகேங்களா. ஸோ இது வரையும் நம்ம முக்கியமான கண்டென்ட்ஸில் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சாச்சு. செட்டு அது எப்படி ரோஸ்டர் ஃபார்ம் எப்படி செட் பில்டர் ஃபார்மில் எழுதுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ன்ற கான்செப்ட் பார்த்தோம், சப்செட்ன்ற கான்செப்டை பார்த்தோம். இந்த கான்செப்ட்லாம் தெரிஞ்சால் தான் ரிலேஷன்ற டாபிக் உள்ளார இறங்க முடியும். அப்போது ரிலேஷனுங்கிறது வேறு எதுவும் கிடையாது. ரிலேஷன் இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. ஓகே, ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்டோடைய சப்செட் தான் என்ன, சப்செட்ஸ் தான் யாருன்னா ரிலேஷன்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த விஷயம்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பிஃபோர் வி கெட் இன் டு த நெக்ஸ்ட் டாபிக் ஓகேங்களா. இதில் உதாரணமாக
இது ஒரு ரிலேஷன் இருக்கு இல்லைங்களா. நெக்ஸ்ட் ரிலேஷன் இப்போ ஒரு இல்லை டொமைன் கேட்குறாங்க. வாட் இஸ் த டொமைன்? டொமைன் கேட்டாங்கன்னா செட்டுக்குள்ளார 1 2 3 5, ரேஞ்ச் என்னன்னா 1 2 3 5. ஓகே, ஒருவேளை கோடொமைன் கேட்குறாங்கன்னா என்டையர் செகண்ட் செட். திஸ் இஸ் கால்ட் கோடொமைன் ஆஃப் திஸ் ரிலேஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் லெட் மீ கிவ் ஒரு ரிலேஷன். நான் வந்து செட் பில்டர் ஃபார்மில் கொடுக்குறேன் இல்லைப்பா. லெட் மீ கிவ் இன் செட் பில்டர் ஃபார்ம். யூ ட்ரை டு ரைட் இட் இன் ரோஸ்டர் ஃபார்ம். இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் x, y such that y oda value greater than x. Y oda value greater than x, where x, y both are elements of A. அப்போ இந்த ரிலேஷனுக்குள்ளார யார் யாரெல்லாம் இருப்பாங்க என்னென்ன ஆர்டர் பேர் பண்ண y oda வேல்யூ அதிகமாக இருக்கணும். சி y வேல்யூ கிரேட்டர் than x. y வேல்யூ அதிகமாக இருக்கணும்னா 1, 2 accepted, 1, 3 accepted, 1, 5 accepted, 1, 2, 1, 3, 1, 5. Next 2, 1 rejected, 2, 2 also rejected, 2, 3 accepted. விஷயம் புரியுங்களா உங்களுக்கு? y வேல்யூ தான் அதிகமாக இருக்கணும். 2, 5, 3, 1 rejected, 3, 2 rejected, 3, 3 rejected, 3, 5 accepted. Next 5, 1 rejected, 5, 2 rejected, 5, 3 rejected, 5, 5 rejected. ஓகேங்களா. ஸோ அப்போது இதுதான் விஷயம். இப்போ y greater than x கொடுத்தேன் இல்லையா. நெக்ஸ்ட் இப்போ இது வந்து செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? ரோஸ்டர் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ இதுவே y greater than or equal to x கொடுத்தா வச்சுங்களேன், என்னோட மீனிங் என்ன? y வேல்யூ வந்து ஈக்குவல் டு எக்ஸாக இருந்தாலும் உள்ளார வரணும், இல்லை கிரேட்டர் than எக்ஸாக இருந்தாலும் உள்ளார வரணும். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி கிரேட்டர் than எக்ஸ் எழுதிருக்கீங்களா. y ஈக்குவல் டு எக்ஸ் இருக்க மாதிரி தான் இருக்க பாருங்க. 1, 1 உள்ள ஓடிந்துடும். 2, 2 ஆல்சோ வில் பி இன்சைட். 3, 3 ஆல்சோ வில் பி இன்சைட். நெக்ஸ்ட் என்னது 5, 5 ஆல்சோ வில் பி இன்சைட். திஸ் இஸ் த மீனிங் ஃபார் y greater than or equal to x. இப்போ ஒருவேளை எக்ஸ்ட்ரா மாற்றி இல்லைங்களா. இப்போ செட் பில்டர் ஃபார்மில் y less than xன்னு கேட்குறேன். அப்போது ஒய்யோட வேல்யூ கம்மியாக இருக்கணும், எக்ஸோட வேல்யூ அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஈக்குவலாக தான் இருக்குது. பட் ஷுட் பி ஒய் ஷுட் பி கிரேட்டர், சாரி எக்ஸ் ஷுட் பி கிரேட்டர். எக்ஸ் கிரேட்டராக இருக்க மாதிரி 2, 1, 2, 1 இஸ் தேர், 2, 1 இஸ் தேர். நெக்ஸ்ட்டு 3, 1 and 3, 2, 3, 1 and 3, 2. நெக்ஸ்ட்டு 5, 1, 5, 2, 5, 3. ஸோ இது பார்த்தீங்கன்னா எதனோட வேல்யூ அதிகமாக இருக்கிறான்னா எக்ஸோட வேல்யூ அதிகம், அதான் ஒய்யோட வேல்யூ கம்மியாக இருக்குது. ஓகேங்களா. அந்த மாதிரி இருக்கிற இது தான் ஓகேங்களா. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒன்று வந்து செட் பில்டர் ஃபார்ம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். செட் பில்டர் ஃபார்மில் வந்து எப்படி ரோஸ்டர் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணி எழுதுறது, இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிறாங்கன்னா ஐம் ஷுவர் ரிலேஷன் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் வெரி ஈஸி டாபிக் ஒன்லி. ஓகே, இந்த ரிலேஷனில் ஒரு சில டைப்ஸ் ஸ்பெஷல் டைப்லாம் இருக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட்டு ரிலேஷனுக்குள்ளார எக்ஸ், ஒய் இஸ் தேர். இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம். எக்ஸையும் ஸ்கொயர் பண்ணுறேன், ஒய்யையும் ஸ்கொயர் பண்ணுறேன். அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி கிரேட்டர் தென் 100ன்னு இருக்கும். வேறு எக்ஸ், ஒய் போத் ஆர் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ. நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்களேன். எக்ஸையும் ஸ்கொயர் பண்ணுங்கள், ஒய்யையும் ஸ்கொயர் பண்ணுங்கள். அந்த ரிசல்ட் வந்து 100 விட அதிகமாக இருக்கணும். இது என்ன ஃபார்மில் இருக்குது? இது செட் பில்டர் ஃபார்மில் இருக்குது. இதை ரோஸ்டர் ஃபார்மில் மாற்றினீங்கன்னா ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி பாருங்களேன். இல்லைப்பா. ஸோ மோர் தென் 100 போகிறது வாய்ப்பே இல்லை. இருக்கிற பெரிய ஆர்டர் பேர் எதுனா 5, 5. 5 ஸ்கொயர் பண்ணால் 25 + 25 இல்லைப்பா. த ரிசல்ட் இஸ் 50 தான் இல்லைப்பா. த சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் தீஸ் டூ நம்பர் வில் பி மோர் தென் 100னா எதுவுமே கிடையாது. அப்போ அது என்னது? எம்டி இல்லைப்பா. ஸோ இதுவும் சேம் தான். மாஸ்டர் இதில் நிறைய இருக்க மாதிரி இருக்குது, இது கம்மியாக இருக்குது. ஓகேங்களப்பா. இது செட் பில்டர் ஃபார்ம், இது என்னது? இது செட் பில்டர் ஃபார்ம், இது என்னது? ரோஸ்டர் ஃபார்ம். ஓகேங்களா. அப்போது இது என்னது? எம்டி செட். ஓகேங்களப்பா. நல்லா கவனிச்சிங்கன்னா எம்டி செட் இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. அப்போ எம்டி செட் என்னன்னா ரிலேஷன் தான் இல்லைப்பா. அப்போ யூ ரிமெம்பர் திஸ் ரிலேஷன் இஸ் கால்ட் எம்டி ரிலேஷன். எம்டி ரிலேஷன் ரெண்டு பேர் கூட சொல்லுவாங்க. வாய்டு ரிலேஷன் ஆர் நல் ரிலேஷன் அப்படி கூட சொல்லுவாங்க இல்லைப்பா. எம்டி ரிலேஷன் நல்லா தெரிஞ்சுக்கோ. எம்டி, வாய்டு ஆர் நல் இல்லைப்பா. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எம்டி ரிலேஷன், வாய்டு ரிலேஷன் ஆர் நல் ரிலேஷன். இது நல்லா இதை பற்றி நல்லா கிளியராக புரிஞ்சுக்கலாம். அடுத்த டாபிக் ஓகேங்களா. ஸோ எம்டி ரிலேஷனுக்கு அப்புறமா ஆக்சுவலாக தனித்தனியாக டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்றதை திருப்பி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பட் கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒருவேளை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ வந்து லெஸ் தென் 100ன்னு வச்சுக்கோங்களேன். லெஸ் தென் 100. அப்போது இதுக்குள்ளார யாரெல்லாம் இருப்பான்? ஸ்கொயர் பண்ணுறீங்க, ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி பார்க்குறீங்க, அந்த வேல்யூ வந்து என்னது? 100 விட கம்மியாக இருக்கணும். அப்போ ஸ்கொயர் பண்ணுறீங்க, தட் இஸ் 2 இஸ் லெஸ் தென் 100. அப்போ எல்லா எலமெண்ட்ஸ் உள்ளாரே ஓடி வந்துடும். அந்த ரிலேஷனுக்குள்ளார அந்த என்டையர் ஏ கிராஸ் ஏவே அப்படியே இருக்கும். என்டையர் ஏ கிராஸ் ஏவே அப்படியே இருக்கும். அப்போ நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா இந்த ரிலேஷன் வந்து ஈக்குவல் டு தட்
Cartesian product அப்படின்னு சொன்னா this relation is called universal relation. This relation is called universal relation. அப்போ ரெண்டு டைப் ஆஃப் ரிலேஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். எம்டி ரிலேஷன்னா என்ன, யூனிவர்சல் ரிலேஷன்னா என்னமா. இப்போ இந்த ஏ கிராஸ் ஏக்கு மொத்தம் எத்தனை ரிலேஷன் இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஓகே, இயர் there is 4, 8, 12, there are 16. ஓகேங்களா, டோட்டலி 2 power 16 ரிலேஷன்ஸ் ஆர் பாசிபிள். 2 power 16. இந்த 2 power 16ஓட எத்தனை 1000ஓட அதிகம் தான். நீங்கள் இப்போ 2 power 10 1024. அப்போ 2 power 16 யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ ரிலேஷன் பாசிபிள் இருக்குது. அவ்வளோ ரிலேஷனில் ஒரு ரிலேஷன் கண்டிப்பாக யூனிவர்சல் ரிலேஷன், இன்னொரு ரிலேஷன் என்ன அப்படின்னா தட் இஸ் எம்டி ரிலேஷன். நல் ரிலேஷன் ஆர் வாய்ட் ரிலேஷன். ஓகேங்களா, இவ்வளோ ரிலேஷன் இந்த ப்ராப்ளத்துக்கு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலான ரிலேஷன்லாம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஸோ தேர்ட் ஒன் இஸ் ஐடென்டிட்டி ரிலேஷன் ஒன்று சொல்லுவாங்க. ஐடென்டிட்டி ரிலேஷன் அது என்ன ஐடென்டிட்டி ரிலேஷனா, ஐடென்டிக்கலாக இருக்கணும், எக்ஸும் ஒய்யும் சேமாக இருக்கும் இல்லைப்பா. ஸோ அந்த ரிலேஷனுக்குள்ளார இல்லைப்பா எக்ஸ் கம்மா ஒய் சச் தட் ஒய்யும் எக்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். வேறு எக்ஸ் கம்மா ஒய் போத் ஆர் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தட் இஸ் கால் இல்லைப்பா ஐடென்டிக்கல். சேம் ஐடென்டிக்கல்னா சேம் தான். ஒய்யோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ சேமாக இருக்கணும். திஸ் ரிலேஷன் இஸ் கால்ட் அண்ட் ஐடென்டிட்டி ரிலேஷன். ஓகே, அப்போ இந்த ரிலேஷனுக்குள்ளார எக்ஸ் ஒய் ஈக்குவலாக இருக்க மாதிரி 1, 1 வில் பி இன்சைட், நெக்ஸ்ட் 2, 2 வில் பி இன்சைட், நெக்ஸ்ட் 3, 3 வில் பி இன்சைட், நெக்ஸ்ட் 5, 5 வில் பி இன்சைட். வெரி கிளியர். அப்போது இந்த ரிலேஷன் இஸ் ஐடென்டிட்டி ரிலேஷன். ஐடென்டிட்டி ரிலேஷன் ஷார்ட்டாக என்ன சொல்லணும்னா ஐஆர் அப்படி கூட எழுதுவாங்க, ஐடென்டிட்டி ரிலேஷன். புரிஞ்சா உங்களுக்கு? அப்போது சின்ன சின்ன விஷயம் தான். எம்டி ரிலேஷன் டிஸ்கஸ் பண்ணியாச்சு, யூனிவர்சல் ரிலேஷன் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. நோ வாட் இஸ் அன் ஐடென்டிட்டி ரிலேஷன் ஆல்சோ டிஸ்கஸ் பண்ணியாச்சு. முக்கியமான விஷயம், ஐடென்டிட்டி ரிலேஷனில் எக்ஸ்ட்ரா ஒரு எலமெண்ட் இருக்கலாமா? உதாரணமாக ஒரு 5, 1 உள்ளார ஒன்று இருக்குது, வேறு ஒன்று இருக்குது வச்சுக்கோங்களேன். ஓகே, நாட் ஐடென்டிக்கல், நாட் சேம். ஓகேங்களா, அப்போ இது ஐடென்டிட்டி ரிலேஷன் கிடையாது. ஏன்னா ஐடென்டிட்டி ரிலேஷனை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரூல். ஒய்யோட வேல்யூ எக்ஸோட வேல்யூனா இருக்கணும், ஈக்குவலாக இருக்கும். அது இல்லாமல் ஸோ இந்த ஏ கிராஸ் பியில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸ் உள்ளார வந்து நிற்கணும். ஓகேங்களாப்பா. ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு 3 முக்கியமான விஷயம் இருக்குது. ஜஸ்ட் ஏபிசிடியில் வர ஆர்டர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்எம்என்ஓ பிக்யூ ஆர்எஸ்டி இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைங்களா, ஏபிசிடியில் வர அந்த பேட்டர்ன் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்எஸ்டி. ஸோ இந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ தான் 12th கான்டென்ட்டில் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ தட் இஸ் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ். ஓகேங்களா. ஸோ திஸ் ஆர் மீன்ஸ் ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன். ஓகேங்களா, ஆரோட மீனிங். அடுத்து இந்த எஸ் எதை பற்றி பேசுகிறோம், தட் இஸ் கால் சிமெட்ரிக் ரிலேஷன். இந்த டி என்னன்னா டிரான்சிட்டிவ் ரிலேஷன். இல்லைப்பா, ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன், சிமெட்ரிக் ரிலேஷன், டிரான்சிட்டிவ் ரிலேஷன். ஓகேங்களா, இந்த 3 ரிலேஷன் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். அது என்ன ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன்? ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷனுக்கான டெஃபினேஷன் பாருங்கள். ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன், கன்சிடர் ஃபார் எக்ஸாம்பிள் ரிலேஷன் ஆன் ஏ தான். ரிலேஷன் வந்து ஏலேருந்து ஏக்கு தான் போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏவோட வேல்யூ யூ கேன் டேக் இட் as 1, 2, 3 1, 2, 3ன்னு எடுத்துக்கோங்க. ஏப்பா, ஸோ ரிலேஷன் இஸ் டிஃபைன்டு ஃப்ரம் ஏ டு ஏ ஒன்லி. இப்போ ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் என்ன சொல்லுறான்னா, டெஃபினேஷன் என்ன சொல்லுறான்னா, ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு ஏ. இல்லைப்பா, ஸோ ஏல இருக்க எல்லா எலமெண்ட்ஸுக்கும் தேர் எக்ஸிஸ்ட் ஏ கமா ஏ பிலாங்ஸ் டு ஆர். Okay, definition is, this is the definition for reflexive relation. இல்லைப்பா, அதாவது for all, the word is very important, for all A belongs to A. இல்லைப்பா, so there exists A comma A belongs to R. இதுக்கான மீனிங் என்னன்னா, for all ஷார்ட்டாக இப்படி எழுதுவாங்க, for all. ஸோ ஏவை தலைக்கு எப்படி எழுதுற மாதிரி இருக்கும், for all A belongs to A.
there exists சிம்பிளாக என்ன பண்ணுவாங்கன்னா they will use like this symbol. there exist a comma a belongs to r. belongs to r. For example, இப்போ a cross a போட்டிங்கன்னா what is the value of a cross a? a cross a ஓட வேல்யூ என்ன சொல்ல முடியுமா? ஆர்டர் பேர் ஓகேலப்பா 1 1 1 2 1 3 2 1 2 2 2 3 3 1 3 2 3 3. இதுதான் ஏ கிராஸ் ஏ. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரிலேஷனுக்குள்ளார நமக்கு தேவையான ரிலேஷனுக்குள்ளார என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓகே ஸோ எல்லா டபுள்ஸும் உள்ளார இருக்கணும் இல்லைப்பா, எல்லா டபுள்ஸ் இல்லை டபுள்ஸ், அதாவது 1 1 உள்ளார இருக்கணும், 2 2 உள்ளார இருக்கணும், 3 3 உள்ளார இருக்கணும். அதை பற்றி தான் பேசியாது ஓகேலப்பா. ஸோ ரிலேஷனுக்குள்ளார ஸோ there should be 1 1 should be there, 2 2 should be there, 3 3 should be there, 3 3 these 3 must be there ஓகேலப்பா. ஸோ அதான் மீனிங் ஓகேலா. அப்போது மீனிங் என்னென்னா ஏல இருக்க எல்லா எலமெண்ட்ஸுக்கும் இல்லைப்பா, ஸோ ஏல இருக்க எல்லா எலமெண்ட்ஸ் இல்லைப்பா, ஆல் எலமெண்ட்ஸ் ஏல இருக்க எல்லா எலமெண்ட்ஸுக்கும் இல்லைப்பா, ஸோ டபுள்ஸ் இல்லைப்பா, டபுள்ஸ் என்னது 1 1 2 2 3 3 டபுள்ஸ் மஸ்ட் பி தேர், மஸ்ட் பி இன் ஆர் இல்லைப்பா. அது எல்லாமே அந்த ரிலேஷனுக்குள்ளார இருக்கணும். எக்ஸ்ட்ரா இருக்கலாமாடானா எக்ஸ்ட்ரா பற்றி இதில் எதுவுமே சொல்ல, இருக்கக்கூடாதுன்னு எந்த கண்டிஷனும் சொல்லலை ஓகேங்களா. எக்ஸ்ட்ரா வந்து ஓகே இருக்கலாம் இல்லாட்டி போகலாம், அதை பற்றி பிரச்சனை கிடையாது ஓகேங்களா. பட் ஐடென்டிட்டி ரிலேஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா எலமெண்ட் இருக்கிறது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா y = x ஓகேங்களாப்பா. ஸோ ஒய்யோட வேல்யூவும் எக்ஸோட வேல்யூ அந்த இடத்துல ஈக்குவலாக இருக்கிறதுனால ஓகேங்களாப்பா அதில் எக்ஸ்ட்ரா எலமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. பட் ரிஃப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கலாம், அதில் எந்த கண்டிஷனும் கிடையாது. நமக்கு தேவையானது 1 1 2 2 3 3. ஒருவேளை ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிருக்கலாம்னா இன்னும் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிருந்தாலும் there is a word for all இல்லைப்பா. எல்லா எலமெண்ட்ஸுக்கும் ஏழு இருக்க எல்லா எலமெண்ட்ஸுக்கும் 1 2 3, அப்போ 1 1 2 2 3 3 should be there. ஒருவேளை இங்கே வந்து 5 எலமெண்ட்ஸ் இருக்கு வச்சுங்களேன், 1 2 3 4 5, அப்போது 1 1 2 2 3 3 4 4 5 5 should be there. அந்த 5 ஆர்டர் பேர் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா எவ்வளோ வேணாலும் இருந்துட்டு போகலாம், எக்ஸ்ட்ரா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, ரிஃப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை அந்த ரிலேஷனுக்குள்ளார வெறும் ஒரே ஒரு ஆர்டர் பேர் தான் இருக்குது, 1 1 மட்டும் இருக்குது. இப்போ நினைப்பீங்க இல்லைப்பா, ஸோ இதில் என்னன்னா there is a word for all. ஏழு இருக்க எல்லா எலமெண்ட்ஸுக்கும் டபுள் ஷுட் பி இன்சைட் இல்லைப்பா. அப்போது ஏழு வந்து 3 எலமெண்ட் இருக்குது, 1 2 3 இருக்குது. பட் வெறும் 1 1 மட்டும் தான் இருக்குது. இல்லை 2 2 மிஸ் ஆகுது, 3 3 மிஸ் ஆகுது. அப்போ ஃபஸ்ட்டு ஒன் இஸ் கால்டு ரிஃப்ளெக்ஸிவ் ரிலேஷன், பட் செகண்ட் ஒன் இஸ் ரிஃப்ளெக்ஸிவ் ரிலேஷன் கிடையாது. திஸ் ரிலேஷன் இஸ் நாட் அ ரிஃப்ளெக்ஸிவ் ரிலேஷன். விஷயம் புரியுதா உங்களுக்கு? ஸோ ரிஃப்ளெக்ஸிவ் ரிலேஷனை பற்றி இன்னும் கொஞ்சம் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு வேளை ரிலேஷனுக்குள்ளார 1 1 இருக்குது, 1 2 இருக்குது, 2 2 இருக்குது, 3 3, எக்ஸ்ட்ரா 3 2 இருக்குது. இவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது. நல்லா கவனிச்சிங்கன்னா ஸோ இந்த ரிலேஷன் வந்து ஐடென்டிட்டி ரிலேஷனாக கேட்டிங்கன்னா கிளியர்லி ஐடென்டிட்டி ரிலேஷன் கிடையாது. ஏன் அப்படின்னா ஐடென்டிட்டி ரிலேஷனை பொறுத்த வரைக்கும் 1 1 இருக்கணும், 2 2 இருக்கணும், 3 3 இருக்கணும் இல்லைப்பா. அந்த 3 எலமெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, அது மட்டும்தான் இருக்கணும், எக்ஸ்ட்ரா யாருமே இருக்கக்கூடாது. ஏன்னா y = x, y is equal to x என்ற கண்டிஷன் அது ஓகே பண்ணல. ஓகே, அப்போது இதில் பண்ணலாம். இந்த 1 2 எக்ஸ்ட்ரா இருக்குது, 3 2 எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ இந்த ரிலேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லலாம்னா ரிஃப்ளெக்ஸிவ் சொல்லலாமான்னா தாராளமாக ரிஃப்ளெக்ஸிவ் தான் அது. அப்போ கன்க்ளூஷன் வாங்க, ஐடென்டிட்டி ரிலேஷன் எல்லாமே ஓகேனா. ஸோ ஒரு பவர்ஃபுல் நோட் we can say எல்லா ஐடென்டிட்டி ரிலேஷனை ரிஃப்ளெக்ஸிவ் சொல்லலாமான்னா சொல்லலாம். ஐடென்டிட்டி ரிலேஷன் இஸ் a ரிஃப்ளெக்ஸிவ் ரிலேஷன் இல்லைப்பா. பட் கான்வர்ஸ் இஸ் நாட் ட்ரூ ஓகேங்களா. அப்போ ரிஃப்ளெக்ஸிவ் ரிலேஷன் வந்து நம்ம என்ன சொல்லலாம், இது ரிஃப்ளெக்ஸிவ் ரிலேஷன்னு நம்ம ஐடென்டிட்டின்னு சொல்லக்கூடாது. கான்வர்ஸ் நாட் ட்ரூ. ஜென்ரலாக தான் நீங்கள் எப்பயாவது ஒரு டைம் ஈக்குவல் ஆகுதுன்றதை வச்சு சொல்லக்கூடாது ஓகேங்களா. ஆல்வேஸ் ஜென்ரலாக தான் சொல்லணும். நீங்கள் மட்டும் ஏதாவது ஒரு இதில் ஞாபகம் வச்சுக்கூடாது ஓகேங்களா. ஐடென்டிட்டி ரிலேஷனை வந்து நம்ம ரிஃப்ளெக்ஷன் சொல்லலாம், பட் ரிஃப்ளெக்ஸிவ் ரிலேஷன் நம்ம ஐடென்டிட்டி ரிலேஷன் சொல்ல முடியாது. ஏன்னா அதில் எக்ஸ்ட்ரா எலமெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் இதில் என்ன ஐடென்டிட்டி ரிலேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸ்டாக டபுள்ட் மட்டும் தான் இருக்கணும் ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா. வெரி கிளியர். ஸோ வி கம்ப்ளீட்டட் ஆர் பார்ட் முடிச்சாச்சு. நவ் வில் கெட் இன் டு த சிமெட்ரிக் ரிலேஷன்.
Okay, next topic is symmetric relation. Symmetric, you know, okay, சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க, line of symmetry. A line divides a picture equally into two parts, then that line is called line of symmetry. ஒரு பிக்சரை ஈக்குவலாக பிரிக்குது, இல்லைங்களா, ஈக்குவலாக சம பகுதியாக பிரிக்குதுன்னா அந்த லைனுக்கு பேர் என்னன்னா லைன் ஆஃப் சிமெட்ரின்னு படிச்சிருப்பீங்க. ஒரு லீஃப் இருக்குது, ஒரு இலை எடுத்து நீங்கள் கரெக்டாக நடுவில் கட் பண்ணிங்கன்னா இந்தாண்டி ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா தட் லைன் இஸ் கால் லைன் ஆஃப் சிமெட்ரி. இல்லை இந்தாண்டி அந்தாண்டி ஒரே மாதிரி இல்லை அப்படின்னா தட் லைன் இஸ் கால் நாட் லைன் ஆஃப் சிமெட்ரி. ஓகேங்களா. நவ் சிமெட்ரிக் ரிலேஷன். ஓகேங்களாப்பா. ஸோ வி கம்ப்ளீட்டட் ரிஃப்ளெக்சிவ் ஆர்எஸ்டியில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரிஃப்ளெக்சிவ் முடிச்சதுக்கப்புறம் சிமெட்ரிக். ஸோ சேம் ரிலேஷன் ஆன் ஏ. ரிலேஷன் ஆன் ஏன்னா ஏலேருந்து ஏக்கே தான் போகுது. வேறு ஏவோட எலமெண்ட்ஸ்லாம் 1 2 3 தான். 1 2 3. ஸோ ஆனால் ஆல்ரெடி ஏ கிராஸ் ஏ போட்டு வச்சுருக்கோம். இப்போது சிமெட்ரிக் ரிலேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏதாவது 2 எலமெண்ட் எடுத்துக்கோங்க. எனி 2 elements belongs to A. எனி 2 elements let AB belongs to A. இந்த ஏவோட வேல்யூ என்னன்னா, இந்த ஏபி யாருன்னா எனி 2 elements, அது வந்து 1 2 இருக்கலாம், இல்லை 2 3 இருக்கலாம், இல்லை 1 3 இருக்கலாம். ஏதாவது 2 எலமெண்ட் எடுத்துக்கோங்க. அவர் சிமெட்ரிக் ரிலேஷனை பொறுத்தவரை என்ன சொல்கிறேன்னா, இஃப் ஏபி இஸ் இன்சைட் த ரிலேஷன், ஏபின்றவன் அந்த ரிலேஷனுக்குள்ளார இருக்கான் அப்படின்னா தென் BA also should be inside, that is the condition. Then this relation is called symmetric relation. ஓகேங்களா. ஒருத்தன் ஏபின்னு ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா இல்லைப்பா, அவனுடைய இதை மாற்றி எழுதுறீங்க ஓகேங்களா, உள்டாவா இப்படி மாற்றி எழுதுறீங்க ஓகேங்களா. ஏபி இருந்தான் அப்படின்னா பிஏவும் கண்டிப்பாக உள்ளார இருக்கணும். அப்படி இருந்தால் தட் இஸ் ரிலேஷன் இஸ் கால்ட் ஓகேங்களாப்பா, தட் ரிலேஷன் இஸ் கால்ட் சிமெட்ரிக் ரிலேஷன். மீனிங் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு வேளை உள்ளார ஒரு ஆர்டர் பேர் இருக்கிறன்னா அந்த ரிலேஷனுக்குள்ளார ஒரு ஆர்டர் பேர் இருக்குது, அந்த ஆர்டர் பெயரோட உல்ட்டாவும் உள்ளார கண்டிப்பாக இருந்தது ஆகணும். புரிஞ்சாலும் உல்ட்டானா மாற்றி எழுதுறது, இந்த மாற்றி இல்லைப்பா. ஸோ தட் ரிலேஷன் இஸ் கால்ட் சிமெட்ரிக் ரிலேஷன். ஒருவேளை ஒரு எலமெண்ட் இருக்குது, அதனுடைய உல்ட்டா வந்து உள்ளார இல்லை, மாற்றி எழுத முடியல இல்லைப்பா, அப்படின்னா அந்த ரிலேஷன் கிளியர்லி நாட் அ சிமெட்ரிக் ரிலேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் டெஃபினேஷன் புரிஞ்சுக்கோங்க. இஃப் ஏபி இன்சைட் த ரிலேஷன் பி ஆல்சோ ஷுட் பி இன்சைட் த ரிலேஷன், திஸ் இஸ் கால்ட் சிமெட்ரிக் ரிலேஷன். ஸோ உதாரணமாக ஆறுக்குள்ளார ஒரு ரிலேஷனுங்கிறது சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ ஓகேங்களாப்பா. ஸோ ஒரு சில பர்டிகுலர் எலமெண்ட் மட்டும் 2 3 எடுத்துட்டேன், 3 2 எடுத்துட்டேன். இப்போ நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா 2 3 இருக்குது, 2 3யோட இல்லைப்பா. ஸோ மாற்றி எழுதினா XY மாற்றி எழுதினீங்கன்னா 3 2 இருக்குது. தட் வை திஸ் ரிலேஷன் இஸ் கால்ட் சிமெட்ரிக் ரிலேஷன் தான். திஸ் ரிலேஷன் இஸ் கால்ட் சிமெட்ரிக் ரிலேஷன். இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் ஓகேங்களா. இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா 1 1 இருக்குது, 2 2 இருக்குது. நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள். 1 1 இருக்குது, 2 2 இருக்குது. ஸோ இந்த ரிலேஷன் பொறுத்தவரைக்கும் கிளியராக இது என்னது ஐடென்டிட்டி ரிலேஷன் கிடையாது. ரிஃப்ளெக்ஸ் ரிலேஷன் பார்த்து செக் பண்ணி பாருங்கள். ரிஃப்ளெக்ஸ் என்ன சொன்னேன், எல்லா எலமெண்ட்ஸுக்கும் டபுள் இட் இருக்கும். எல்லா எலமெண்ட்ஸ் 1 2 3 ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு ஏ தேர் எக்ஸிஸ்ட் ஏ கமா ஏ பிலாங்ஸ் டு ஆர். தட் இஸ் த டெஃபினேஷன் ஃபார் ரிஃப்ளெக்ஸ் ரிலேஷன். அப்போது 1 1 இருக்குது, 2 2 இருக்குது, 3 3ன்றது மிஸ் ஆகுது. 3 3ன்ற எலமெண்ட் இது உள்ளார இல்லாதனால இது ரிஃப்ளெக்ஸ் ரிலேஷன் கிடையாது. பட் இங்கே பாருங்க சிமெட்ரிக் ரிலேஷன் கான்செப்ட் வாங்களேன். சிமெட்ரிக் ரிலேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த டெஃபினேஷன் நல்ல அருமையான டெஃபினேஷன். என்ன சொல்கிறேன்னா, உள்ளார எவன் இருக்கானோ அவனுக்கு உல்ட்டா பாருங்கள், அவ்வளோ. உள்ளார 1 1 இருக்குது, 1 1 உல்ட்டாவும் 1 1 தான் அங்கேயே தான் இருக்குது. 2 2 உல்ட்டா பார்க்குறீங்க, 2 2 உல்ட்டாவும் அங்கேயே தான் இருக்குது. புரியுதா அவளுக்கு? இல்லை மஸ்ட் தனியாக 2 2 அப்படிலாம் யோசிக்காதீங்க. புரியுதா அவளுக்கு? ஸோ 1 1 இருக்குது, 2 2 இருக்குது. அப்போ இந்த ரிலேஷன் என்ன கன்ஃபார்மாக சிமெட்ரிக் ரிலேஷன். அப்போது ஐடென்டிட்டி ரிலேஷன் எடுத்துங்க வச்சுக்கோங்களேன். ஐடென்டிட்டி ரிலேஷன் கன்ஃபார்மாக சிமெட்ரிக்கை அக்செப்ட் பண்ணும். ஐடென்டிட்டி ரிலேஷன் இஸ் த ரிஃப்ளெக்ஸ் ரிலேஷன், ஐடென்டிட்டி ரிலேஷன் இஸ் த சிமெட்ரிக் ரிலேஷன். ஓகே. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள், ரிலேஷன் இஸ் ஈக்குவல் டு 3 1ன்னு இருக்குது, 1 3ன்னு இருக்குது. 3 1 1 3. நெக்ஸ்ட்டு அதேமாரி 1 1 2 2 3 3. நெக்ஸ்ட் என்னென்னா ஒரு 2 1 இருக்குது வச்சுக்கோங்க. 2 1. இது நல்லா கவனிங்க. ஸோ இது கன்ஃபார்மாக 1 1 2 2 3 3 இருக்குது. ஐடென்டிட்டி ரிலேஷன் கிடையாது. அடுத்து ரிஃப்ளெக்ஸ் ரிலேஷன்னா கன்ஃபார்மாக ரிஃப்ளெக்ஸ் ரிலேஷன் தான். ஏன் அப்படின்னா ஏல இருக்க எல்லா எலமெண்ட்ஸுக்கும் டபுள் இட் உள்ள இருக்கணும். ஓகே. 1 1 2 2 3 3. அப்போது ரிஃப்ளெக்ஸ் ரிலேஷன் அக்செப்ட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னா, யூல் கம் ஃபார் சிமெட்ரிக் பார்ட். சிமெட்ரிக் பார்ட் மட்டும் ஒர்க் பண்ணிங்க. சிமெட்ரிக் பார்ட் என்ன சொல்லுதுன்னா, உள்ளார இருக்கவனுக்கு மட்டும் நீங்கள் XY சேஞ்ச் பண்ணி உள்ட்டா இருக்கான்னு பார்க்குறீங்க, அவ்வளோதான்.
உள்ளார இருக்கிற மட்டும் வெளியில் இருக்கிற பற்றி கவலைப்படாதீங்க. இல்லைங்களா? இந்த இதில் பாருங்கள் 3 1ஓட உல்ட்டா 1 3 இஸ் தேர். 1 1ஓடைய XY சேஞ்ச் பண்ணிங்கன்னா இட் இஸ் தேர். 2 2வும் சேஞ்ச் பண்ணி அங்கேயே தான் இருக்குது. மாற்றி பார்க்குறீங்க அவ்வளோதான். 3 3 மாற்றி பார்க்குறீங்க இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 2 1ன்னு இருக்குது. இல்லைப்பா? ஸோ 2 1 இஸ் பிலாங்ஸ் டு ஆர், பட் 1 2ன்றது உள்ளார இல்லை. டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். திஸ் இஸ் த ரீசன். இல்லைப்பா? இல்லைங்களா? 2 1ன்ற ஆர்டர் பேருக்கு ரிவர்ஸ் பண்ண ஆர்டர் பேர் அங்கே இல்லை. அப்போ இல்லாததுனால திஸ் ரிலேஷன் ஓகேங்களாப்பா, இது R1, இது R2, இது R3 ஓகேங்களாப்பா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் ஓகேங்களாப்பா. இந்த ரிலேஷனை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன் 3 ஓகேங்களாப்பா. ரிலேஷன் 3 இஸ் ஓகேங்களாப்பா 2 1ங்கிறவன் R3 உள்ளார இருக்கான். பட் சாரி 2 1ங்கிறவன் R3யில் இருக்கான். 1 2 உள்ளார இல்லாததுனால clearly this relation is not a symmetric relation. விஷயம் புரிஞ்சவங்களுக்கு what is the reflexive relation, what is the symmetric relation, you must know very well. Okay, so next third we will go for transitive relation. Last type is called transitive relation. Transitive relation ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிலேஷன். இது கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இல்லைப்பா, ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். இந்த ரிலேஷன் வந்து எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். இல்லைப்பா, RSTயில் ரிஃப்ளெக்ஸிவ் ரிலேஷன் கம்ப்ளீட்டட், சிமெட்ரிக் ரிலேஷன் கம்ப்ளீட்டட், நவ் வி ஆர் அட் ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன். அந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் இஸ் ரிஃப்ளெக்ஸிவ், வாட் இஸ் சிமெட்ரிக், நவ் வி ஆர் அட் ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன். ட்ரான்சிட்டிவ் ரிலேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகேங்களா, லெட் 3 எலமெண்ட் எடுத்துக்கணும். லெட் A, B, C belongs to A. Any 3 B elements. ஏலேருந்து ஏதாவது 3 எலமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, யூ கேன் டேக் மாஸ்டர் ஒருவேளை 2 எலமெண்ட் தான் இருக்குது அப்படின்னு இந்த என்டையர் செட்டில் 2 எலமெண்ட் தான் இருக்குன்னா ஆர்டர் பேர் போட்டு பார்க்குறீங்க. ஓகேங்களாப்பா, 2 × 2 there will be 4 ஆர்டர் பேர் will be there. ஓகேங்களாப்பா, ஸோ நல்லா கவனிங்க, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அப்போது A, B, C அந்த டைமில் B and C ஈக்குவலாக கூட இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ A, B, C எனி 3 எலமெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ அந்த ரேர் கேஸ் பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்க்கலாம். ஓகே, இப்போது A, B, C 3 எலமெண்ட் எடுத்துட்டேன். 3 எலமெண்ட் எடுத்துகிட்டு இந்த ப்ராசஸ் இஃப் ப்ராசஸ் தென் ப்ராசஸ். இஃப்பில் என்ன இருக்கணும்னா ஏபின்ற எலமெண்ட்டும் அண்டு பிசின்ற எலமெண்ட்டும் அந்த ரிலேஷனுக்குள்ளார இருக்குது. கவனிங்களா, ஏபின்ற ரிலேஷனும் பிசின்ற ரிலேஷனும் அந்த ரிலேஷனுக்குள்ளார இருக்கிறான்னா அவன் என்ன சொல்கிறான்னா தென் அதாவது பியில் முடியுது, பியில் ஆரம்பிக்குது. புரியுது அவளுக்கு? அப்போது இங்கே முடிஞ்சு இங்கே ஆரம்பிக்கிறேன்னா இங்கே ஏவும் சியும் ஓகேங்களா. இப்போ தென் A, C also should be inside. This is the definition for transitive relation. Transitive relation நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே ஒரு பர்சன், இங்கே ஒரு பர்சன். நீங்களாப்பா இவங்க 2 பேரும் கம்பைன் பண்ணி the result should be A, C should be there. புரியுது அவளுக்கு? ஸோ person 1, person 2 நீங்களாப்பா 2 பேருக்கும் ஆப்ரேஷன் பண்ணுறேன். ஆப்ரேஷன் பண்ண முடியுமான்னா இந்த வேல்யூ ஈக்குவலாக இருந்தால் மட்டும் ஆப்ரேஷன் பண்ண முடியும். ஆப்ரேஷன் பண்ணி சக்ஸஸ் ஏசின்ற சக்ஸஸ் கிடச்சிச்சுன்னா திஸ் ரிலேஷன் இஸ் கால்ட் ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன். அது கிளியர்? ஸோ திஸ் இஸ் த வே டு ப்ரூவ் ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன். ஒரு வேளை இது கொஞ்சம் முக்கியமான விஷயம், நாட் ட்ரான்சிட்டிவ்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நாட் ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன் நீங்களா ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் only one way. ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா யூனிக்காக இது மட்டும் தான் ப்ரூஃப். அதாவது நாட் ட்ரான்சிட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்? ஸோ திஸ் இஸ் த வே டு ப்ரூவ் நாட் ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன். ஓகேங்களா, நாட் ட்ரான்சிட்டிவ் மட்டும் கேர்ஃபுல்லாக கவனிங்க. ட்ரான்சிட்டிவ் பிரச்சனை கிடையாது. நாட் ட்ரான்சிட்டிவ்னா அதே கண்டிஷன் தான். இஃப் ஏபி பிலாங்ஸ் டு ஆர் அண்ட் பிசி பிலாங்ஸ் டு ஆர். ஏபின்ற எலமெண்ட்டும் பிசின்ற எலமெண்ட்டும் உள்ளார இருக்கு. தென் ஏசின்ற உள்ளார இல்லை அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்க. ஓகேங்களாப்பா, ஏக்கும் பிக்கும் ஏன் ஆப்ரேஷன் பண்ணுறீங்கன்னா
இங்கே பியும் இந்த வேல்யூ வரையலாம். இங்கே பியில் முடியுது, இங்கே பியில் ஆரம்பிக்குது. அப்போ தான் நீங்கள் ஆப்ரேஷன் எடுத்து பார்க்குறீங்க. ஆப்ரேஷன் பண்ணி ஃபெயில் ஆகிடுச்சு, ஏசி வரல. இப்படி ஏபியும் இருக்குது, பிசியும் இருக்குது. இங்கே ஆப்ரேட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ரேஷன் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா இல்லைப்பா. ஸோ திஸ் ஓகேங்களா, therefore ஆர் இஸ் நாட் ட்ரான்சிட்டிவ். ஆர் இஸ் நாட் ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்கப்பா. நாட் ட்ரான்சிட்டிவ்னுக்கு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இது ஒரே ஒரு வழி தான், வேறு வழி எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, நாட் ட்ரான்சிட்டிவ்க்கு நீங்கள் ப்ரூஃப் பண்ணணுன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ரூஃப் பண்ணியாகணும். ஒரு வேளை நீங்கள் கேட்கலாம், ஓகேங்களா, இஃப் பார்ட்டில் ஏ கமா பி மட்டும் இருக்குது, ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர். இங்கே பியில் முடியுது இல்லைங்களா, அடுத்து பி இந்த எலமெண்ட்டே மிஸ் ஆகுது. அண்ட் பி கமா சிஏ டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். இல்லைப்பா, இந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன பண்ண முடியாது, நம்ம ஆப்ரேஷன் பண்ண முடியாது. ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா இங்கே முடிகிறவங்க இங்கே ஆரம்பிக்கணும். இல்லைப்பா, ஆப்ரேஷன் பண்ணி சக்ஸஸ் ஆகிடுச்சுனா ஆப்ரேஷன் பண்ணி சக்ஸஸ் ஆகிடுச்சுனா ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன். ஆப்ரேஷன் பண்ணி ஃபெயில் ஆகிடுச்சுன்னா நாட் ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன். ஆப்ரேஷனே பண்ணலை இல்லைப்பா, ஆப்ரேஷனே பண்ணலை. ஆப்ரேஷன் என்ன பண்ணி இப்போ இந்த இடத்துல எந்த ஆப்ரேஷன் பண்ண முடியல அப்படின்னா திஸ் ரிலேஷன் இஸ் ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன் ஒன்லி. அது கிளியர்? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ட்ரான்சிட்டிவ் ரிலேஷனுக்கு இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். ட்ரான்சிட்டிவ் ரிலேஷனுக்கு ஒன்று இப்படி இருந்தாலும் ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன் தான். இல்லை அப்படின்னா இஃப் ஏ கமா பி அலோன் பிலாங்ஸ் டு ஆர் இல்லைப்பா அண்ட் பி கமா சி டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். பி கமா சி, அப்போ ஏ கமா சி பற்றி போவே தேவையில்லை. ஆக்சுவலாக இங்கே பியும் சேமாக இருந்தால் தான் நம்ம ஏசி எடுத்து செக் பண்ண முடியும். ஓகே, அப்போ கம் டு த கன்க்ளூஷன். யூ டூ ஆப்ரேஷன் சக்ஸஸ் ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன். ஆப்ரேஷன் ஃபெயில்டு ஓகேங்களப்பா, ஆப்ரேஷன் ஃபெயில்டு ஓகேங்களப்பா நாட் ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன். ஓகேங்களப்பா, நோ ஆப்ரேஷன் அப்படின்னாலும் நோ ஆப்ரேஷன் மீன்ஸ் ஸோ தட் இஸ் ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன் ஒன்லி. ஓகேங்களா, இந்த மூணுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. Compare reflexive relation and symmetric relation. Transitive relation is most important, extremely important. ஓகேங்களா, இதில் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா, இதில் we will see example. கவனிப்பா, இப்போ transitive relationக்கு R is equal to few elements. இல்லைப்பா 1 2 இருக்குது, 2 1 இருக்குது, இல்லைப்பா 1 1 இருக்குது, 1 2 இருக்குது, 2 1 இருக்குது, 1 1 இருக்குது. இந்த ரிலேஷன் வந்து ட்ரான்சிட்டிவ் ரிலேஷனாக செக் பண்ணி பார்க்குறீங்க. உதாரணமாக இந்த ஆர்டர் போயிருக்கீங்க, 1 2ன்னு எடுத்துட்டீங்க, 2ல் முடியுது, 2ல் ஆரம்பிக்கிற மாதிரி 1 ஆரம்பிக்குது, 2 1 இருக்குது. அப்போ இதையும் எடுத்துகிட்டு 1 1 ஷுட் பி தேர், 1 1 இஸ் தேர். எல்லா பாசிபிலிட்டி செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, அப்போ 2ல் முடியுற மாதிரி, இப்போ 1ல் முடியுற மாதிரி பாருங்களேன். 1ல் முடியுற மாதிரி 2 1 இருக்குது அண்டு 1 2 இருக்குது, 1 2 இருக்குது. அப்போது 1 1 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா தேர் ஷுட் பி 2 2 இஸ் நாட் இன்சைட். எல்லா கேஸும் நீங்கள் செக் பண்ணி பார்க்குறீங்க. ஓகேங்களா, அப்போ ஆப்ரேஷன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஃபெயில் காமிச்சிட்டீங்க. அதாவது சி 2 இஸ் ரிலேட்டட் டு 1 அண்ட் ஸோ அகெயின் 1 இஸ் ரிலேட்டட் டு 2 இல்லைப்பா. பட் இல்லைப்பா இதுவும் ஒரே மாதிரி இருக்கு இல்லைங்களா. 2 2 இஸ் நாட் தேர், 2 இஸ் நாட் ரிலேட்டட் டு 2 நாட் ரிலேட்டட் டு 2. அப்போ இந்த ரிலேஷன் என்னன்னா நாட் ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன். புரியுது உங்களுக்கு? எல்லா கேஸும் நீங்கள் செக் பண்ணி பார்க்குறேன். இல்லை மாஸ்டர் முன்னாடி எடுத்து செக் பண்ணாது ஓகே பண்ணிடுச்சு, எல்லா கேஸும் செக் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு கேஸ் அது ஃபெயில் ஆகிடுச்சுனா கூட ஆப்ரேஷன் பண்ணி ஃபெயில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே தட் இஸ் நாட் ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன். அது கிளியர்? இப்போது இன்னொரு ரிலேஷனுக்குள்ளார வெறும் 1 1 மட்டும் இருக்குது. என்ன 1 1 2 2 3 3. ஓகேங்களா, ஸோ இந்த கான்செப்ட் வீடியோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து 1 1 இருக்குது, 2 2 இருக்குது, 3 3 இருக்குது. இல்லைப்பா கிளியர்லி இட் இஸ் அன் ஐடென்டிட்டி ரிலேஷன். ஓகேங்களா, எல்லா எலமெண்ட்டுக்கும் டபுளேட் இருக்குது, ஐடென்டிட்டி ரிலேஷன். அடுத்து ரிஃப்ளெக்ஸிவ் பொறுத்த வரைக்கும் எல்லா எலமெண்ட்டுக்கும் டபுளேட் ஷுட் பி தேர். எக்ஸ்ட்ரா பற்றி எந்த பிரச்சனை இருந்தாலும் என்னாலும் பிரச்சனை கிடையாது. ஓகே, அப்போ ரிஃப்ளெக்ஸ் ரிலேஷன் தான். சிமெட்ரிக் வரீங்க, சிமெட்ரிக் வந்து என்ன இருக்கணும், ஐடென்டிக்கலாக இருக்கணும். 1 1 அதனுடைய சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உல்ட்டாவும் அங்கேயே தான் இருக்கணும். 2 2 3 3. அடுத்து லாஸ்ட்டாக ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன் வரீங்க. 1ல் முடியுது, 1ல் திருப்பி டெஸ்ட்டே எடுக்கல, திருப்பி 2ல் முடியுது, 2 ஆப்ரேஷன் பண்ண முடியல, 3ல் முடியுது, வேறு ஏதாவது ஆர்டர் பேர் 3ல் ஆரம்பிக்குதுன்னு பார்க்குறீங்க, எதுவும் இல்லை. அப்போ டெஸ்ட்டே எடுக்கல, இப்போ ஆப்ரேஷன் பண்ணி ஓகே ஆப்ரேஷன் பண்ணி சக்ஸஸ் ஆகிட்டா ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன். ஆப்ரேஷனே பண்ண முடியலனாலும் தட் இஸ் ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன். ஆப்ரேஷன் பண்ணி ஃபெயிலுன்னு காமிச்சிட்டிங்கன்னா மட்டும்தான் நாட் ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன். ட்ரான்சிட்டிவ் ரிலேஷனுக்கு இதுதான் பெஸ்ட்டான வே டு ரிமெம்பர். இல்லைப்பா, ஸோ ரிஃப்ளெக்ஸில் பிரச்சனை கிடையாது, சிமெட்ரிக்கில் பிரச்சனை கிடையாது, ட்ரான்சிட்டிவில் நிறைய பேர் போட்டு குழப்பிக்குவோம்.
சரிங்களா? நிறைய டைம் நான் எவ்வளோ டைம் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் இப்படி நடத்தி முடிச்சுட்டு போனோன்னே நிறைய பேர் டவுட் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ யூ ஷுட் ஆஸ்க் டவுட். ஓகே, ஆஸ்கிங் கொஷின் இஸ் ஹையர் தென் சால்விங் இட். யூ மஸ்ட் ரேஸ் மோர் டவுட்ஸ். கான்செப்ட் கிளியராக புரியுது அப்படின்னாலே நீங்கள் நிறைய கொஷின் கேட்க ஆரம்பிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா ஐ லைக் டு ரைஸ் மோர் கொஷின்ஸ். நீங்கள் எந்த அளவுக்கு கொஷின் கேட்க முடியாமல் ஃபீல் பண்ணனாலும் நானே கேட்டுருவோம் முடிஞ்ச அளவுக்கு நிறைய கொஷின். இல்லைப்பா, ஈவன் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ ஷுட் ஆஸ்க் யுவர் டீச்சர். இல்லைப்பா, கேட்டு நீங்கள் டவுட் கிளியர் பண்ணிங்க. எந்த டீச்சருமே வந்து கேட்காதீங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இல்லை, தே ஆர் ரெடி டு ஹெல்ப் யூ. பட் த திங் இல்லை, நம்மளே என்ன பண்ணுறோம்னா நம்மளுக்குள்ளே கொஞ்சம் ஒரு எப்படி கேட்டால் சொல்லணுன்ற மாதிரி ஒரு தவறான ஒரு வேலை அப்படிலாம் நினைக்கிறோம். இல்லை, கேட்டால் என்ன நினைப்பாங்க? யூ ஷுட் ஆஸ்க். இன் மேத்தமெட்டிக்ஸ் ஆஸ்கிங் கொஷின் இஸ் ஹையர் தென் சால்விங் இட். நீங்களப்பா, நான் சொல்லலை, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான் சொல்லியிருக்காரு. நீங்களப்பா, கேள்வி கேட்குறத வந்து ப்ராப்ளத்தில் சால்வ் பண்ணுறதை விட உயர்வாக கருத வேண்டும். ஓகேங்களா? யூ ஷுட் ஆஸ்க். ஓகேங்களா? வென் யூ ரேஸ் மோர் கொஷின்ஸ் த கான்செப்ட் வில் கிளியர். ஓகேங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த ரிலேஷன் பொறுத்த வரைக்கும் ஐடென்டிட்டி ரிலேஷனும் ஓகே, சிமெட்ரிக் ரிலேஷனும் ஓகே, தட் ஆர் ரிஃப்ளெக்ஸ் ரிலேஷனும் ஓகே, டிரான்சிட் ரிலேஷனும் ஓகே. அப்போது திஸ் ரிலேஷன் நேம் இஸ் கால் ஐடென்டிட்டி ரிலேஷன். ஐடென்டிட்டி ரிலேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிச்சு. ரிஃப்ளெக்ஸிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ முக்கியமான விஷயம், இப்போ ஒரே ஒரு ஆர்டர் பேர் மட்டும் வச்சுக்கோங்களேன். நமக்கு தேவையான ரிலேஷன் என்னென்னா இந்த டிரான்சிட்டியாக நீ கொஞ்சம் அலாட்டாக இருக்கணும். வெறும் ஒரே ஒரு எலிமெண்ட் இல்லைப்பா 2,3 மட்டும் இருக்குது. 2,3 மட்டும் இருக்குது. இப்போ நல்லா யோசிச்சிங்கன்னா திஸ் ரிலேஷன் இஸ் கிளியர்லி நாட் ஐடென்டிட்டி ரிலேஷன், கிளியர்லி நாட் ரிஃப்ளெக்ஸிவ் ரிலேஷன், நாட் சிமெட்ரிக் ரிலேஷன், பட் இட் இஸ் அ டிரான்சிட்டிவ் ரிலேஷன். விஷயம் புரியுது உங்களுக்கு? டிரான்சிட்டிவ் ரிலேஷன். அது கிளியர்? ஸோ டிரான்சிட்டிவ் ரிலேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்? 2,3 முடியுது. 3 நீ ஆரம்பிக்கிற மாதிரி வேறு ஆர்டர் பேரே இல்லை. ஓகே, அப்போ நான் சொல்லிட்டேன், ஆப்ரேஷன் பண்ணி ஃபெயில் பண்ணினா மட்டும்தான் நாட் டிரான்சிட்டிவ்ன்றதுக்கானது. ஆப்ரேஷனே பண்ண முடியலன்னா ஸ்டில் இட் இஸ் டிரான்சிட்டிவ் ஒன்லி. ஓகே, ஈஸியான மெத்தடில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ ரிஃப்ளெக்ஸிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நான் பார்த்துருக்கோம் அப்படின்னா ஸோ கன்க்ளூஷன் வரேன். செட்ஸை பற்றி பார்த்தோம். செட்ஸில் வந்து வாட் இஸ் ரோஸ்டர் ஃபார்ம், செட் பில்டர் ஃபார்ம், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் செட்ஸ், இந்த விஷயம்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சப்செட் கான்செப்டையும் சொல்லியிருக்கோம், ரிலேஷன் கான்செப்டையும் சொல்லியிருக்கோம். அதையும் தாண்டி ரிலேஷன் பற்றி டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ வாட்ச் திஸ் வீடியோ அகெயின் இஃப் யூ நீடட். ஓகே, ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களா அவங்களுக்கு தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எல்லா விஷயத்தையும் ரீகால் பண்ணி பாருங்கள். நீங்களா ஈஸியான டாபிக் தான். இதனுடைய கனெக்டிவிட்டி நிறையா இருக்குது. நிறைய வீடியோஸ் நீங்களாப்பா இது சம்மந்தம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? டெக்ஸ்ட் புக் சம்மையும் சால்வ் பண்ணி எக்ஸ்ட்ரா சம்மையும் சால்வ் பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் கிளியராக நோட்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஓகேப்பா, மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். பை பாய்.